ரயிலில் கூட்ட நெரிசலுக்கு முற்றுப்புள்ளி. முன்பதிவில்லா பெட்டிகளில் புதிய மாற்றம். வணக்கம் செய்திப்புணல் நேயர்களே. இந்திய ரயில்வே பயணிகளின் பாதுகாப்பு மற்றும் வசதியை மேம்படுத்தும் நோக்கில் முன்பதிவில்லா பெட்டிகளில் புதிய மாற்றங்களை அறிமுகப்படுத்தியுள்ளது. கூட்ட நெரிசலை குறைக்க ஒரு பெட்டிக்கு 150 டிக்கெட்டுகள் மட்டுமே வழங்கப்படும். இனி ஒரு பெட்டிக்கு அதிகபட்சமாக 150 டிக்கெட்டுகள் மட்டுமே வழங்கப்படும் என்ற புதிய திட்டம் சோதனை அடிப்படையில் புதுதில்லியில் அமல்படுத்தப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் நடைபெற்ற மகா கும்பமேளாவின் போது டெல்லி ரயில் நிலையத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் 18 பேர் உயிரிழந்த சம்பவம் முன்பதிவில்லா பெட்டிகளில் பயணிகளின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்த வேண்டியதன் அவசியத்தை உணர்த்தியது. ஒரே நேரத்தில் அதிக டிக்கெட்டுகள் வழங்கப்பட்டதே இந்த சம்பவத்திற்கு காரணம் என்ற குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் இந்த புதிய திட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளது. நீண்ட தூர ரயில்களில் இணைக்கப்பட்டுள்ள முன்பதிவில்லா பெட்டிகளில் இனி ஒரு பெட்டிக்கு தலா 150 டிக்கெட்டுகள் மட்டுமே வழங்கப்படும். உதாரணமாக, எழும்பூரில் இருந்து தென் மாவட்டங்கள் செல்லும் கொல்லம், அனந்தபுரி, நெல்லை எக்ஸ்பிரஸ் ரயில்களில் தலா 4 முன்பதிவில்லா பெட்டிகள் இணைக்கப்படுகின்றன. இந்த ரயில்களில் மொத்தம் 12 முன்பதிவில்லா பெட்டிகளுக்கு 1800 டிக்கெட்டுகள் மட்டுமே குறிப்பிட்ட நேரத்திற்குள் வழங்கப்படும். தற்போது முன்பதிவில்லா பெட்டிகளில் 90 முதல் 100 பேர் மட்டுமே பயணிக்க இருக்கை வசதி இருந்தாலும் தினம்தோறும் 300 முதல் 350 பேர் மூச்சுத் திணறல் ஏற்படும் வகையில் நெருக்கி அடித்து பயணம் செய்து வருகின்றனர். இந்த புதிய திட்டம் பயணிகளின் அசௌகரியத்தை குறைத்து பாதுகாப்பான பயணத்தை உறுதி செய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த திட்டம் குறித்து சாதக பாதகங்களை பரிசீலித்து நடைமுறைகள் வகுக்கப்படும் என்று ரயில்வே அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஜூலை 1ஆம் தேதி முதல் IRCTC இணையதளம் மற்றும் மொபைல் செயலியில் ஆதார் உறுதிப்படுத்திய பயனர்களால் மட்டுமே தட்கல் பயணச்சீட்டு முன்பதிவு செய்ய முடியும். நேற்று முன்தினம் முதல் ஆதாருடன் OTP அடிப்படையிலான உறுதிப்பாடு கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. அங்கீகரிக்கப்பட்ட முகவர்கள் தட்கல் பயணச்சீட்டுகளை அதன் திறப்பு நேரத்தில் இருந்து முதல் 30 நிமிடங்களுக்கு முன்பதிவு செய்ய அனுமதிக்கப்பட மாட்டார்கள். ரயில் பெட்டிகள் மற்றும் என்ஜின்களில் பயணிகளின் பாதுகாப்பிற்காக கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது. 74,000 ரயில் பெட்டிகள் மற்றும் 15,000 ரயில் என்ஜின்களில் இந்த கேமராக்கள் பொருத்தப்பட உள்ளன. என்ஜின்களில் பொருத்தப்படும் கேமராவில் மைக்ரோஃபோனுடன் 6 அதிநவீன கேமராக்கள் பொருத்தப்படும். இந்த கேமராக்கள் ரயில் 100 கிலோமீட்டர் வேகத்தில் சென்றாலும் காட்சிகளை துல்லியமாக பதிவு செய்யும் திறன் கொண்டவை. இந்த புதிய மாற்றங்கள் பயணிகளுக்கு பாதுகாப்பான மற்றும் சௌகரியமான பயண அனுபவத்தை வழங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள செய்திப்புணலுடன் இணைந்திருங்கள்.